ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் டிவன் யூனிவர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் வாரம் பூஜை பற்றினது தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு டி நகரில் இருக்கிற சின்ன திருப்பதின்னு சொல்கிற திருப்பதி தேவஸ்தான கோயிலுக்கு தான் போயிருந்தேன். ஸோ கூட்டம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை தான் இருந்தது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியும் கூட்டம் அங்கே பெரிய க்யூ ஃபார்ம் பண்ணுதாங்க. பட் என்னென்னா கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. க்யூ வந்துட்டு போயிட்டே இருந்தது. அதனால் ஈஸியாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப நேரம் நம்ம நின்னா தான் நமக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டைமும் வந்துட்டு அவ்வளோ இழுக்கலை. பட் அங்கே ரோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இந்த கோவில் பக்கத்தில் இருக்க அந்த லைன் வந்துட்டு ரோடில் பஸ் போகிறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதான் நீங்கள் கிளிப்பிங்லேயும் பார்ப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் பிரசாதம் வாங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் நின்று அதை சாப்பிட்லாம் போனாங்க. நாங்களும் அதே மாதிரி பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில் கொஞ்சம் செடியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனையும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி மாக்கோலம் தான் போட்டிருந்தேன் வாசலில் வீட்டுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் மாவிளக்கு போடுறதுக்கு பச்சரிசி நல்லா ஊற வச்சு காய வைக்க ரெடி பண்ணிட்டேன். ஸோ பச்சரிசி ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதெல்லாம் நல்லா காய வச்சுட்டேன் ஃபேனில். அதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சிட்டு அது கூட வந்துட்டு வெல்லம், நெய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மாவு வந்துட்டு விளக்கு போடுற பார்த்து கொண்டு வந்தாச்சு. ஸோ பெருமாள் தாயார் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ என்கிட்ட இருந்தது. ஸோ அதுதான் எடுத்து அந்த ஃபோட்டோவுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். காலையிலே வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு இருந்தது. பட் கூட்டம் போக போக டைம் கூட்டம் அதிகமாகிடும். ஸோ அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் தான் நான் பூஜை பண்ணேன். ஸோ கோவில்கிட்ட செடி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து மல்லி செடியும் செம்பருத்தி செடியும் தான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்த உடனே அது கையோடு போயிட்டு நட்டு வச்சுட்டேன். என்னன்னு தெரிலங்க, இப்போல்லாம் கொஞ்சம் செடி மேலே ஒரு க்ரேஸாக தான் இருக்குது. பார்ப்போம். ஏன்னா நம்ம வீட்டில் பூ பூத்தா அந்த பூவை வந்துட்டு சாமிக்கு படைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால தான் எங்கே போனாலும் இப்போல்லாம் பூச்செடி பார்த்தா வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்கள் எப்போவுமே வீட்டுக்குள்ள தழு போடும்போது 3ஆவது வாரம் இல்லை 5ஆவது வாரம் தான் போடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பக்கத்தில் மார்க்கெட்டில் போயிட்டு முதல் நாளே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் வந்து வச்சிட்ருந்தேன். தவனம், அப்புறம் வந்துட்டு துளசி, அப்புறம் சாமந்தி, மறிக்குழந்தெல்லாம் வச்சிட்ருந்தேன். கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேண்டுதலை வச்சுட்டு அங்கங்கே பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க அன்னைக்கு. சில பேர் வந்துட்டு பெரிய தட்டில் சாம்பார் சாதம் அது மாதிரியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்களுக்குலாம் வந்துட்டு சொல்லணுன்னா தயவு செஞ்சு கொஞ்சமாக கொடுங்க. நீங்கள் நிறைய கொடுக்கறதால வாங்கி சாப்பிட்றவங்க சாப்பிட முடியாமல் கடைசியில் வந்துட்டு அதை வேஸ்ட் தான் பண்ணுறாங்க. அதை நான் நிறைய பேர் கிட்ட நான் பார்த்தேன் அன்னைக்கு. அது வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அந்த இடமும் வந்துட்டு ரொம்பவே மெஸ்ஸி ஆகுது. ஏன்னா அன்றைக்கி நிறைய துப்புரவு தொழிலாளியும் இருந்தாங்க. அவங்க ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் எடுத்து சரி பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணதால் இங்கே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் வந்து நான் ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து எடுத்து பூஜை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அன்றைக்கி சிம்பிளாக தான் பூஜை பண்ணியிருந்தேன். பால் பாயசம் மட்டும் பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சி நெய்வேத்தியமாக படைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் அதெல்லாம் கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வீக்குக்கு கண்டிப்பாக அதெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். நான் வந்துட்டு நமோ நாராயண ஸ்லோகம்லாம் போட்டுட்டு நானும் வந்துட்டு விஷ்ணு சரஸ்ராமம்லாம் வந்துட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே வந்து பூஜை பண்ணிட்டேன். பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் ரொம்பவே விசேஷன்றதால பச்சை கற்பூரம் லைட்டாக தெளித்து வந்துட்டு சாமி படத்தெல்லாம் தொடச்சாச்சு. கொஞ்சம் பச்சை கற்பூரமும் அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி ஃபேஸில் வந்துட்டு கொஞ்சமாக வச்சுட்டேன். ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன் நான் அன்றைக்கி. சில பேர்லாம் புரட்டாசிக்கு வந்துட்டு அந்த பச்சரிசிலாம் வீடு வீடாக போயிட்டுலாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வழக்கம் இல்லை. நாங்கள் வந்துட்டு இந்த 5 வாரமும் விரதம் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வருவோம். முடிஞ்சால் திருப்பதிக்கு போகணுன்னு ஆசை தான். பட் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். அதனால் புரட்டாசிலாம் முடிஞ்சு வேறு என்றைக்குனா நார்மல் டேஸ் தான் போய் பார்ப்போம். நான் வந்து திருப்பதிக்கு நிறைய தடவை போயிருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு திருப்பதி விசிட் வந்து பார்த்திங்கன்னா நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான். ஆனால் அப்போ கிட்ட போயிட்டு பார்க்க முடியாது, தள்ளி விட்டுருவாங்கன்னு தெரியாது. பட் தெரியாமே நான் போயிட்டு கடைசியில் சாமி பார்க்காமயே தான் வந்தேன் ஃபஸ்ட் டைமு. ஆனால் திருப்பதிக்கு போனால் நல்லா வைப் இருக்கும். அது நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மலை கோயில்ன்றதால நம்ம அடிக்கடி போக முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு.
நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ ஃபஸ்ட்டு விலாகே நம்ம வந்துட்டு புரட்டாசி முதல் வாரம் பற்றி பெருமாளுக்கு பூஜை பண்ணது போட்டது வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த நேரத்தில் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.